ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூனிவர்சிட்டி சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஆகும்போது நல்லாவே அடித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ், ஆக்சுவலாக இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு மார்க்கெட்டில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. பட் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்குது. அவங்களோட டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு சென்செக்ஸ் 454 பாயிண்ட்ஸ் அடி, நிஃப்டி பேங்க் 415 பாயிண்ட்ஸ் அடி, நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் அவுட்டு, நிஃப்டி 50 வந்து 152 பாயிண்ட்ஸ் அவுட்டு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 26 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு விற்றுருக்காங்க. இது வந்து 4th டேஸ் வந்து கண்டினியூஸ் ஆட்டி எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 4260 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 2285 கோடிக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக 4th டே வந்து செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கீழே உள்ளதுக்கு இந்த எஃப்ஐஎஸோட செல்லிங் ஒரு காரணமாக இருக்குது. மேபி எஃப்ஐஎஸ் விற்கிறதுங்க இந்த போர் பதற்றனால பேனிக் செல்லிங் பண்ணுறாங்களோ எப்படின்னு தெரில. ஸோ இதான் வந்து எஃப்ஐஎஸோட டேட்டாவாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 4 நாள் விற்றுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7969 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 30% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இவ்வளோத்துக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவங்களோட ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 25 1% 3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 7969 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து 6128 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் 30% மேலே போயிருக்கு. அவங்களோட ரெவன்யூ தான் அந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த 4th குவார்ட்டரில் 1% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 37,441 கோடி ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 37,923 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 ரூபா டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு 8 ரூபா, டோட்டலாட்டு உங்களுக்கு 28 ரூபா வரும். ஸோ வாங்கி பாக்கெட்டுக்கு போட்டுக்கோங்க. இன்ஃபோசிஸ் வந்து 28 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அப்டேட், இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட அந்த டெபாசிட்டரி ஏடிஆரில் வந்து இன்ஃபோசிஸ் இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ நிதியாண்டு 25 அவங்க 1லேருந்து 3% தான் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ் வந்து 2.2% இந்த குவார்டர் அண்ட் குவார்டர் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீல் வேல்யூ பார்த்தீங்கன்னா $4.5 பில்லியன் இருக்குது இந்த ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில். இது வந்து ஒரு 44% மேலே போயிருக்கு. நிதியாண்டு 24 பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் டீல் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 24 டோட்டல் டீல் வந்து $17.7 பில்லியன் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் எவர் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல், அந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா $848 மில்லியன் வந்து இந்த 4th குவார்ட்டரில் வந்து அவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 11 குவார்ட்டரில் இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 100% ஸ்டேக்கை ஜெர்மனோட கம்பெனி, ஜெர்மனில் இருக்கிற இன்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 450 மில்லியன் யூரோ கொடுத்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டீல் வந்து எப்போ க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னா நிதியாண்டு 25 ஃபிசிக்கல் இயரில் ஃபர்ஸ்ட் கால்ஃபில் வந்து இந்த டீல் வந்து மேபி இந்த அக்யூசியேஷன் கம்ப்ளீட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் ஜெர்மனி பேஸ் கம்பெனி 450 மில்லியன் யூரோ கொடுத்து 100% ஆஃப் த ஸ்டேக் இன்டெக் அப்படிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஆரில், அதாவது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட், அங்கே வந்து 7% இன்னைக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் கீழே விழுந்திருக்கு. இந்த Q4 வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 23 அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் வந்து 1லேருந்து 3% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அது வந்து மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆகி அமெரிக்காவில் அடிச்சிருக்காங்க. அந்த இன்ஃபோசிஸ் ஏடிஆர் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டில் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7% இந்த ஸ்டாக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஐடிசியோட சப்சிடரி தான் ஐடிசி இன்ஃபோடெக். ஐடிசிக்கு ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. ஐடிசி குரூப்போட ஹோலி ஓன் சப்சிடரி தான் அந்த ஐடிசி இன்ஃபோடெக். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கிளான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் 100% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த கிளவுட் சர்வீஸ் பிளேயராக இருக்கிறாங்க. அந்த கம்பெனி 100% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 485 கோடி. ஸோ 100% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. 485 கோடி கொடுத்து அக்யூர் பண்ணுறாங்க. பிளேஸ் கிளான் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனியை ஐடிசி இன்ஃபோடெக் அக்யூர் பண்ணுறாங்க 100% ஸ்டேக்கு 485 கோடி கொடுத்து. ஸோ ஐடிசி இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்லேயில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு, அவங்களோட அந்த செர்லாக் ப்ராடக்ட்டில் அதிக அளவு சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்ததுனால
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்சிஜி கேட்டகரியில் வரனால அந்த ஷேர் ஒன்றை அடிச்சிருந்தாங்க. 418 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விரைவில் 400 கீழே வர சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாட்டு கீழே போக சான்சஸ் இருக்குது. மேபி ஐடிசியில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ கூட நம்ம அக்யூசியேஷனை பண்ணலாம், ஒன்று பண்ணலாம். மேபி இது கீழே போச்சுன்னா நம்ம ஒரு பல்க் பையிங் கூட ஐடிசியில் பண்ணலாம். ஸோ ஐடிசி இப்போதைக்கு நமக்கு வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார் இந்தியா வந்து ஒரு எப்சிலான் குரூப் அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் சொல்யூஷன் அமைக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து 1000 சார்ஜிங் பாயிண்ட் 1000 டேஸில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதான். ஆல்ரெடி டாடா பவர் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து சில ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் பண்ணுறாங்க. எம்ஜி மோட்டார்ஸும் எப்சிலான் குரூப்பும் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு 1000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைக்க போகிறாங்க இவி சார்ஜிங் சொல்யூஷன்ஸ்காண்டி. இது வந்து எம்ஜி மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸோ Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% ரைஸ் ஆயிருக்கு. 411 கோடி பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டை பீட் பண்ணி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 411 கோடி நெட் ப்ராஃபிட்டு 14.8% மேலே போயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 358 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 382 கோடி வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதை விட தாண்டி தான் வந்திருக்கு. அவங்களோட நெட் ப்ரீமியம் இன்கம் பார்த்தீங்கன்னா 20,488 கோடியாக இருக்குது. 5.4% மேலே போயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 19,426 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது மேலே போயிருக்கு. அவங்களோட சால்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 187% இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 203% இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து அப்டேட்டு. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. வேதாந்தா குழுமத்தோட ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்வர், அதாவது குளோபல் லெவலில் சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் இவங்க தான் 3rd லார்ஜஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தா குழுமத்தில் அப்டேட் வந்திருக்கு. இது வேதாந்தா குழுமத்தை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அவாடா எனர்ஜி அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு. அவாடா எனர்ஜி கம்பெனியோட அவாடா எனர்ஜிங்கிறது அவாடா குரூப்போட ஒன் ஆஃப் த டிவிஷன் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்லேருந்து 250 மெகாவாட் சோலார் வின் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் உள்ள ஒரு ப்ராஜெக்டை என்டிபிசிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இது அவாடா எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் கார் கம்பெனி, அதாவது சவுத் கொரியன் கார் மேக்கர் கம்பெனி தான் ஹியூண்டாய். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த குளோபல் கம்பெனி வந்து பிக்கஸ்ட் லெவலில் கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஓ வரப்போகிறதுக்கு, அதாவது இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஐபிஓ வரப்போகிறதுக்கு அவங்க வந்து வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஐபிஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா $3.5 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ மூலம் மட்டும் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளானில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் கார் கம்பெனி. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார் மேக்கிங் கம்பெனி ஹியூண்டாய், சவுத் கொரியன் ஹெட் குவார்ட்டர் கம்பெனி. இவங்க வந்து இந்தியாவில் $3.5 பில்லியன் ஐபிஓ வர பிளானில் இருக்கிறாங்க அவங்களோட குளோபல் வேல்யூஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $3.5 பில்லியன் $1 பில்லியன் 8,000 கோடிக்கு மேலே வரும். $3 பில்லியன் 24. மேபி இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 25,000 crore மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் இது பிக்கஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாயில் வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி 80 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் நிதியாண்டு 24 அதில் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் ப்ராஃபிட் 33% க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் குவார்டரில் இந்த குவார்ட்டரில் 35% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1936 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1432 கோடி. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட், அதாவது டோட்டல் இயரில் பார்த்தீங்கன்னா 7478 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5627 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4th குவார்ட்டரில் இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 11,484 கோடியாக இருக்குது. 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ரெவன்யூ வந்து ஹையர் வால்யூம் ப்ரைஸஸில் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆட்டோமேக்கர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட்டு 10,69,000 10.69 லேக் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் சேல் பண்ணியிருக்காங்க. 24% மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 8,60,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில். இவங்களோட டோட்டல் 2 வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 வீலர் வால்யூம் பார்த்தீங்கன்னா 26% ரைஸ் ஆயிருக்கு. 9,16,817 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 32% மேலே போயிருக்கு. 5,46,881 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க.
இவங்களோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 19% growth ஆயிருக்கு. 3,69,936 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 13%. 1,51,959 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட டொமஸ்டிக் வால்யூம் பார்த்தீங்கன்னா 10% growth ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 20% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,291 கோடியாட்டு இருக்கு. ஸோ இவங்களோட இதுதான் இந்த குவார்ட்டர் தான் அவங்களோட ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபினான்ஷியல் இயர் தான் இவங்களோட ஹையஸ்ட் எவர் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. 23% growth காமிச்சிருக்காங்க. 44,685 கோடி இந்த ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 43.51 லேக் வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. 11% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. டோட்டல் டூ வீலர் வால்யூம் பார்த்தீங்கன்னா 8% ரைஸ் ஆயிருக்கு. 37.28 லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. 37.28 லேக் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம் பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.23 லேக் யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தவரைக்குள்ள Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட். பேடிஎம்மில் வந்து அப்டேட்டு. பேடிஎம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸை நியூ யூபிஐ ஐடிக்கு மைக்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில பேங்கோட பார்ட்னர்ஷிப்பும் வச்சுருக்காங்க. HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், SBI, எஸ் பேங்க்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி மூலமாட்டு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு இவங்க வந்து @PTSBI, @PT HDFC, @PT ஆக்சிஸ், @PTS இப்படி இந்த யூபிஐடி நியூ யூபிஐடி யூஸ் பண்ணி எந்தெந்த பேங்க்கில் இப்போ வந்து நம்ம HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா பேடிஎம் யூபிஐடி யூஸ் பண்ணுறோன்னா அந்த நியூ யூபிஐடி மூலமாட்டு @PT HDFC இப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நியூ யூபிஐடியை வந்து பேடிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அவங்களோட ஓல்டு கஸ்டமர்ஸை மைக்ரேட் பண்ணுறாங்க நியூ யூபிஐடிக்கு. இது பேடிஎம்மில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NSE இவங்க வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து இந்த மாதத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து செபியோட அப்ரூவலும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி April 24 இந்த லான்ச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த டீலர் ஃபினான்சிங் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் ஆயிருக்கு. இது அசோக் லைலாண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. அசோக் லைலாண்டும் சவுத் இந்தியன் பேங்கும் ஃபினான்சிங் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டீலர் ஃபினான்சிங் பார்ட்னர்ஷிப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.